குடிநீர் தொடர்பான விழிப்புணர்வும் அவரிடத்தில் மேலோங்கி இருந்தது. அந்த குடிநீரையும் எனக்கு அவர் அறிமுகப்படுத்தினார். அவ்வப்போது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னுடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதோடு அரசியலுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பார். நான் எழுதிய அமைப்பாய் திரள்வோம் நூலை அவரே வந்து வாங்கி சென்று படித்தார், பாராட்டியிருக்கிறார். அப்படி எனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர், இடதுசாரி அரசியலோடு ஈடுபாடு கொண்டவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகுந்த துயரம் அளிக்கிறது. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. ரொம்ப வெரி இன்ஃபர்மேட்டிவ். எந்த தகவல் வேணாலும் அவர்கிட்ட ஒரு கூகுள் மாதிரி ராஜேஷ் சார்கிட்ட கேட்டோம்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர். ஒரு இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு முடிவு வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிச்சு. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஐஸ்வரி கணேஷோட அவருடைய மகள் திருமணத்தில் நானும் அவரும் சந்தித்தோம். ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தோம். அதில் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 99 வயசு வரைக்கும் எப்படி ஆரோக்கியமாக வாழலாங்கிறத நீங்கள் என்னுடைய ஆஃபீஸுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் 100வது வயசு நீங்கள் கொண்டாடலாம் அப்படின்ட்டு. நான் 99 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக எப்படி இருக்கிறதுன்றதை பற்றி அவர் எனக்கு பாடம் நடத்தினார். எனக்கு மட்டுமே கிடையாது, உலகம் பூரா இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே. அவர் குடிக்கிற நீர் சாதாரண நீர் இல்லை, நன்னீர்னு ஒரு நல்ல நீர் குடிப்பார். உப்புலேருந்து சக்கரை வரைக்கும் அவர் பயன்படுத்துறது, இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியத்துக்கு அவசியமான எண்ணம் உண்டோ அது பூரா செய்வார். அவருடைய தலைமுடி பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே கருகருன்னு இருக்கும். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிற விஷயம் அதுவாக இருக்கும். எப்பவுமே அவர் எப்போ பார்க்கும்போது ஹெல்த்தை பற்றி அதிகமாக அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். அவருடைய ஹெல்த்தை பார்த்து இன்றைக்கி அவர் இன்றைக்கி இறந்துருக்காரு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அனைத்து விஷயங்கள்லேயும் அவர் மாஸ்டராக இருந்தார். சரித்திரமாகட்டும், புவியியல் அமைப்பாகட்டும், ஜோசியமாகட்டும், நடிப்பாகட்டும், ஆங்கில படங்களில் எந்த படத்தில் யார் எந்த கேரக்டர் அப்படின்றது ஒரு டவுட் வந்தால் கூட அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் வித்தின் நோ செகண்ட் நோ மினிட் அவர் உடனே சொல்லுவார். அதே மாதிரி வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுட்டா யாராக இருந்தாலும் பத்திரிக்கை கொடுத்துட்டோன்னா உடனே அட்டன் பண்ணுவார். எந்த விசேஷங்களாக இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர், எல்லாரையும் பாராட்டக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவர். ராஜேஷ் சார் எத்தனையோ படம் ஹீரோ பண்ணவர், எத்தனையோ 2 படம் ஹீரோ பண்ணவர். அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உலகத்தில் பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ தங்கமான குணம், நல்ல மனுஷன். இவர் இழந்து இவர் சொந்தக்காரங்களுக்கு கிடையாது, சினிமாவுக்கு பெரிய பேரிழப்பு. ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு நேற்றுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக எண்ணெயெல்லாம் ஊற்று பார்த்துக்கிட்டு இருந்தார். மகன்கிட்டலாம் ரொம்ப ரொம்ப அன்பாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். சாயந்தரம் ஒரு மாதிரி நான் சீக்கிரமாக படுக்க போகிறேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வீசிங் ட்ரபிள் இருக்குது அப்படின்ட்டு படுக்க போனார். காலையில் எங்களெல்லாம் எழுப்பி விட்டு, எனக்கு ரொம்ப வீசிங் ட்ரபிள் இருக்குது, பல்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஆக்சிஜன் ரேட்டெல்லாம் குறைஞ்சிருக்கும் போல் இருக்குது, அதனால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் டாக்டர் அருணாச்சலத்துக்கு நம்ம குடும்ப நண்பர் அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லேன், டெஸ்ட் பண்ணட்டோம்னாரு. அதுக்கு பிறகு இல்லை வேண்டாம் அப்படின்னுட்டார். கொஞ்ச நேரத்தில் எனக்கு சுகம் இல்லை, நான் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வா அப்படின்னாரு. நடக்க முடியல, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குன்னாரு. ஆம்புலன்ஸை வர சொல்லி ஆம்புலன்ஸில் ஏற்றினோம். ஆம்புலன்ஸில் ஏற்றும் போதே அவர் கண் சொருக ஆரம்பிச்சு. அதை பார்த்தது எனக்கு பயமாக போச்சு. ஏன்னா கண் சொருகுது, மேலே அப்படியே பார்க்குறாரு அப்படின்ட்டு இருந்தேன். ஆம்புலன்ஸ் போகும்போது இறந்துட்டார். அண்ணன் ராஜேஷ் அண்ணனோட மரண செய்தி எங்களை ரொம்ப அதிர வச்சது. எங்கள் குடும்பத்தில் அவர் தான் மூத்த பிள்ளை ராஜேஷ் அண்ணன், ஃபஸ்ட்டு சைல்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு. அடுத்து நாங்கள் 5 பிள்ளைங்க, நான் 4th சைல்டு. அவர் மூத்தவர் குடும்ப நலன்களில் ரொம்ப பொறுப்பேற்று எங்கள் குடும்பத்தை லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தார். அவர் சிறு வயது முதல் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவர் சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் ஆக்டர் ஆகணும், பெரிய நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் இருந்தார். அதுக்காக கடுமையாக உழைச்சார். நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணார். சினிமாவில் ஆங்கில படங்கள்லாம் அதிகமாக பார்த்து ஹாலிவுட்டு அமெரிக்கன் மூவிஸ் எல்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக சினிமாவில் இருந்தார். ஆசிரியராக இருந்தாலும் மற்ற நேரங்களில் நாடக நடிப்புலையும் சரி, சினிமா
இதுலேயும் ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டு தான் இருந்தார். அவருக்கு இந்த கன்னி பருவத்தில் என்கிற படம் முதல் படம் எஸ்.ஏ. ராஜ்கண்ணன் அவர்களை மறக்க முடியாது. அவர் இவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கதாநாயகன் போட்டு அந்த படம் சில்வர் ஜூப்ளி போச்சு. அதுலேருந்து அவருக்கு தொடர்ந்து படங்கள் வந்து கொண்டே இருந்தது. நடிச்சுக்கிட்டே தான் இருக்கார். ஆரம்ப காலத்தில் படங்கள் வந்து குறைஞ்சாலும் சிறிய கதாபாத்திரங்கள் சிறிய கதாபாத்திரம் இருந்தாலும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். சும்மாவே இருக்க மாட்டார். புஸ்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பார். புக்ஸ் நிறைய படிப்பார். ஒரு லைப்ரரியே வீட்டில் இருக்கும். எல்லாரோடையும் அன்பாக பழகுவார். ஜாதி மத வேறுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரையும் நேசிக்கும் தன்மை உள்ளவர். அது மட்டும் இல்லை, அவர்கிட்டருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். அனிமல்ஸிலிருந்து பேர்ட்ஸிலிருந்து எல்லாத்தையும் அன்பாக கொஞ்சுவார். குழந்தைகளை மாதிரி கொஞ்சுவார். அப்படி இருந்து எல்லாரோட அன்பையும் பெற்றவர். இந்த ஏரியாவில் நடந்து வாக்கிங் போகும்போதெல்லாம் எல்லாரோடையும் பழகுவார், பேசுவார். ஒரு வித்தியாசம் இல்லாமல் பழகுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். ஈக்குவாலிட்டி உள்ளவர். எல்லா இடத்துலையும் சமமாக பழகுவார். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். இந்த திடீரென காலையில் ஏதோ என்னை 5:45 கூப்பிட்டாரு. நான் அவர் வீட்டில் தான் இருக்கேன். அண்ணன் பையனையும் நீ அழைச்சிட்டு வாவ அப்படின்னாரு. அவன் ரூமில் போய் அண்ணன் பையனையும் அழைச்சிட்டு வந்தேன். எனக்கு சுகம் இல்லைடா, ஒரு மாதிரி மூச்சு திணறலாம் இருக்குன்னாரு. நல்லா இருந்தார். பல் துறையிட்டு பார்க்கணும், அந்த ஒரு டப்பாவில் இருக்குன்னாரு. போய் எடுக்க சொன்னால் எடுக்கலாம். உடனே வேகமாக வந்து ஒவ்வொரு ட்ராயரை எடுத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்தாரு. அப்புறம் ஆக்சிஜன் ரேட்டு குறையுதா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஆயிருக்குடா எனக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தார். டாக்டர்கிட்ட போகணுன்னா இல்லை வேணான்ட்டார். அதுக்கு பிறகு திரும்பவும் சரி டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னாரு. எழுந்திரிச்சு நடக்க முடியல. ஒரு மாதிரி மயக்க மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு ஆம்புலன்ஸை வர சொல்லணும். ஆம்புலன்ஸை வரைச்சி ஆம்புலன்ஸில் ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போய் ஆம்புலன்ஸ் உள்ளே வச்சதும் அப்படியே என்ன பார்த்தாரு. அண்ணன் பையனையும் பார்த்தாரு. பார்த்துட்டு அப்படியே கண்ணு மேலே அப்படியே சொருகுச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னடா கண்ணு சொருகுதே, ரொம்ப மோசமான கண்டிஷனான்ட்டு. அப்புறம் ஆம்புலன்ஸ் பிறட்டு போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து அண்ணன் பையன் ஃபோன் பண்ணுறான். அப்பா இறந்துட்டார், இந்த மாதிரி மேட்டில் சொல்லிட்டாங்க, நாங்கள் கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னு. பெரிய ஷாக். குடும்பத்தில் அவர் தான் எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி. ராஜேஷ் தம்பின்னு தான் சொல்கிறோம், அவங்க குடும்பம்னு தான் சொல்லுவோம். அவர் பேரை சொல்லி தான் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்தார். இது எங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய லாஸ். அண்ணன் ஒவ்வொரு நிமிஷமும் இனி வரப்போகிற நாட்களில் அவரை யோசிக்காமல் நினைக்காமல் இருக்கவே முடியாது. இது மறக்க முடியாத ஒரு துக்ககரமான ஒரு நாள். இந்த நியூஸை கேட்குறவங்க அண்ணனை நினச்சி பார்ப்பேங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். ரொம்ப நல்ல மனிதர், எல்லாத்தையும் நேசிக்கும் பண்புடையவர். அவருடைய இழப்பு எங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. குணச்சித்திர நடிகர் என்கிற பெரும் புகழை பெற்றவர். திரைக்கலைஞர்களில் குறிப்பிடத்தக்க இடதுசாரி சிந்தனையாளர் நடிகர் ராஜேஷ் அவர்கள். மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம் ஆகிய கொள்கைகளில் ஈடுபாடு உள்ளவர். அந்த கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் திரைக்களத்திலும் செயலாற்றியவர். அண்மை காலமாக அவர் யூடியூப் சேனல்களில் உடல் நலம் குறித்த விழிப்புணர்வு கருத்துக்களை வெகுவாக பரப்பிக் கொண்டிருந்தார். எனக்கு மிகவும் நெருக்கமானவர். என் மீது அளவு கடந்த பற்றுதலை கொண்டவர். அவ்வப்போது எனது அலுவலகம் தேடி வந்து எனக்கு அறிவுரைகளை வழங்கியவர். உடல்நலத்தை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து. அத்துடன் குடிநீர் தொடர்பான விழிப்புணர்வும் அவரிடத்தில் மேலோங்கி இருந்தது.
அந்த குடிநீரையும் எனக்கு அவர் அறிமுகப்படுத்தினார். அவ்வப்போது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னுடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதோடு அரசியலுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பார். நான் எழுதிய அமைப்பாய் திரள்வோம் நூலை அவரே வந்து வாங்கி சென்று படித்தார், பாராட்டியிருக்கிறார். அப்படி எனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர், இடதுசாரி அரசியலோடு ஈடுபாடு கொண்டவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகுந்த துயரமளிக்கிறது. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. தமிழ் திரைக்களத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கே நேர்ந்த ஒரு பேரிழப்பு. அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் திரை உலகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தையும் செலுத்துகிறோம். ரொம்ப வெரி இன்ஃபர்மேட்டிவ். எந்த தகவல் வேணாலும் அவர்கிட்ட ஒரு கூகுள் மாதிரி ராஜேஷார்கிட்ட கேட்டோம்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர். ஒரு இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு முடிவு வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இறப்புன்றது சகஜமான ஒரு விஷயம். ஆனால் நண்பர் ராஜேஷ் எப்படின்னா, அவர் அஸ்ட்ராலஜிலிருந்து ஆரோக்கியம் வரை ரொம்ப கிளியராக எல்லாத்தையும் முன்கூட்டி தெரிஞ்சு வச்சுருப்பார். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஐஸ்வரி கணேஷோட அவருடைய மகள் திருமணத்தில் நானும் அவரும் சந்தித்தோம். ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தோம். அதில் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 99 வயசு வரைக்கும் எப்படி ஆரோக்கியமாக வாழலாங்கிறத நீங்கள் என்னுடைய ஆஃபீஸுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் 100வது வயசு நீங்கள் கொண்டாடலாம் அப்படின்ட்டு. நான் 99 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக எப்படி இருக்கிறதுன்றதை பற்றி அவர் எனக்கு பாடம் நடத்தினார். எனக்கு மட்டுமே கிடையாது, உலகம் பூரா இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே. அவர் குடிக்கிற நீர் சாதாரண நீர் இல்லை, நன்னீர்னு ஒரு நல்ல நீர் குடிப்பார். உப்புலேருந்து சக்கரை வரைக்கும் அவர் பயன்படுத்துறது, இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியத்துக்கு அவசியமான எண்ணம் உண்டோ அது பூரா செய்வார். அவருடைய தலைமுடி பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே கருகருன்னு இருக்கும். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிற விஷயம் அதுவாக இருக்கும். இன்னும் தலைமுடி அப்படியே இருக்குங்களேங்க. இப்படிலாம் நாங்கள் சினிமாவை பேசுகிறத விட ஆரோக்கியத்தை பற்றி தான் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு மனிதர் சட்டுன்னு இந்த மாதிரியான ஒரு முடிவுங்கிறது சகிச்சிக்க முடியல, தாங்க முடியல, கஷ்டமாக இருக்குது. அவருக்கு சினிமாவை பற்றி எல்லாமே தெரியும். ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணணுங்கிறது பாக்யராஜ் சார் தான் அதில் மிகப்பெரிய ஆள். ஆனால் பாக்யராஜ் சாரே ரொம்ப ஆச்சரியப்படுவார், உங்களுக்கு இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் கேட்பேன், நீங்கள் ஏன் டைரக்ட் பண்ணலன்ட்டு. கமல் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணணுங்கிறது எனக்கு ஆசை அப்படின்வார். நான் சொல்லுவேன், ஒரு நடிகனை வச்சு ஒரு படம் எடுக்கலாம், ஆனால் நீங்கள் சினிமாவை வச்சே ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அது ரொம்ப பெரிய விஷயங்க அது. அப்படிலாம் நாங்கள் ரொம்ப சகஜமாக, சந்தோஷமாக, காமெடியாக தான் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அவருடைய மகனுக்கு கூட அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் வச்சுருக்காங்கன்னு இப்போ தான் அவருடைய மகன் சொன்னார். அப்போ எவ்வளவு கனவுகளோடு இருக்கிற ஒரு தகப்பனாருடைய இந்த முடிவு அந்த குடும்பத்தை மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு ஆளாக்கியிருக்கோம். அந்த குடும்பம் அமைதியாகிறதுக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் என்னுடைய வருத்தத்தை மட்டுமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எப்பவுமே அவர் எப்போ பார்க்கும்போது ஹெல்த்தை பற்றி அதிகமாக அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். அவருடைய ஹெல்த்தை பார்த்து இன்றைக்கி அவர் இன்றைக்கி இறந்துருக்காரு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேமுதிக சார்பில் எங்களுடைய ஆழ்ந்து இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அவரை ஒரு 50 ஆண்டுகளாக தெரியும். அப்போது அவர் ஆசிரியராக இருந்தார், நான் மாணவனாக இருந்தேன். அவர் வேறு பள்ளி, நான் படித்தது வேறு பள்ளி. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவருடைய மாமா அணைக்காடு விக்டர் அப்படின்னு, அவங்க எங்கள் அப்பாலாம் ரொம்ப ஒரு மச்சான்னு கூப்பிட்டுப்பாங்க. அப்போ அந்த வயசுலேருந்து எனக்கு அண்ணனை தெரியும். எங்களுக்கு அவர் ஒரு என்சைக்ளோபீடியாவாக இருந்தார், ஒரு பெரிய ஒரு புத்தகமாக இருந்தார். எங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும், எந்த சப்ஜெக்டில் சந்தேகம் வந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி உடனே கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு அனைத்து விஷயங்கள்லேயும் அவர் மாஸ்டராக இருந்தார். சரித்திரமாகட்டும், புவியியல் அமைப்பாகட்டும், ஜோசியமாகட்டும், நடிப்பாகட்டும், ஆங்கில படங்களில் எந்த படத்தில் யார் எந்த கேரக்டர் அப்படின்றது ஒரு டவுட் வந்தால் கூட அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் வித்தின் நோ செகண்ட், நோ மினிட் அவர் உடனே சொல்லுவார். இந்த படத்தில் ஒரு தடவை கடல் ஒரு
கேரக்டர் இருந்தாமா ஜான் விக்னு ஒரு படம், ரித்விக் கட்டாவோட படம் உடனே சொன்னார். அதை அந்த மாதிரி வந்து ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமா வந்து எல்லாம் ஒரு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் வரும். அதே மாதிரி எந்த படம் பார்த்தாலும் உடனே ஃபோன் பண்ணி பாராட்டுறது. ரொம்ப நல்ல மனிதர், மிகச்சிறந்த அறிவாளி. எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். இன்றைக்கி அவர் அமரராகிவிட்டார். அவருடைய குடும்பத்திற்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நாம் வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறதுன்றது என்ன, நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் இருக்கோம். அவருடைய ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாறட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்க தான் வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் எப்பவும் நமக்கு வேண்டும். அவர் ஆன்மாவாக இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவருக்கு விடை கொடுத்து அனுப்புவோம். வேதனையோடு விடை கொடுத்து அனுப்புவோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன். மாமனிதன் சொல்லலாம். எத்தனையோ புக்குகள் எழுதியிருக்காரு அவர். மாமா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் நடிப்பையும் அந்த படம் பார்த்த உடனே ஃபோன் பண்ணி பாராட்டக்கூடியது. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டா யாராக இருந்தாலும் பத்திரிக்கை கொடுத்துட்டோன்னா உடனே வந்து அட்டன் பண்ணுவார். எந்த விசேஷங்களாக இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர், எல்லாரையும் பாராட்டக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவர். எப்படி இது மிகப்பெரிய இழப்பு தான். அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிக்கிறேன். ஏன்னா மாமா சொன்ன மாதிரி நமக்கு நம்மளே தான் ஆறுதல் சொல்லிக்கணும். ஆனால் எப்பவும் அவர் எழுத்தும் சரி, அவர் நடிப்பும் சரி, எப்பவும் மக்கள் மனசில் இருக்கும். அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அவர் சார் கூட நிறையா சீரியல் நடிச்சிருக்கிறேன். ரொம்ப தங்கமான குணம். எதாக இருந்தாலும் அழகாக பேசுவார், ஏதாவது கருத்து சொல்லுவார். நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்குது. நான் காலைல நியூஸு பார்க்க எதுவுமே தெரியல. 10:30 மணிக்கு அது இந்த விஷயம் கேட்டு எனக்கே கையெல்லாம் பேசக்கூட முடியலைங்க என்னால். அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு உள்ள நமக்கு கிடைக்கலங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் என் படத்துக்கு டேட்டு கேட்டேன். ஒன்றும் இல்லை மணி, நம்பரை நோட் பண்ணிக்க, மெசேஜ் பண்ணு, கண்டிப்பாக நான் வாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அது கேட்டமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. அங்கேருந்து ஓடியாரேன். அசுரமணியன் பட டேரக்டர் நான். ரொம்ப சங்கடமாக இருக்குது. இவர் தமிழ் சினிமாவுக்கு பெரிய பெரிய இழப்பு. தமிழ் சினிமாவுக்கு ராஜேஷ் சார் வந்து எத்தனையோ படம் ஹீரோ பண்ணவர், எத்தனையோ 2 படம் ஹீரோ பண்ணவர். அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உலகத்தில் பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ தங்கமான குணம், நல்ல மனுஷன். இவர் இழந்தது வந்து இவர் சொந்தக்காரங்களுக்கு கிடையாது, சினிமாவுக்கு பெரிய பேர் இழப்பு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த விஷயத்தை கேட்டு என்னால் பேசக்கூட முடியலை. இப்போ வந்து பார்த்தேன், அப்படியே சில மாதிரி அப்படியே இருக்கிறாரு. நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னமோ நேரமோ காலமோ இன்னும் தெரியல. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு திடீர்னு அட்டாக் மாதிரி வந்து கோயம்புத்தூரில் 1 மாதம் அட்மிட் ஆகி பைபாஸ் பண்ணார். அதுக்கு பிறகு கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் இப்போ ஒரு 6 மாதமாக ரொம்ப உற்சாகமாக தான் இருந்தார். ரெகுலராக வாக்கிங் போவார், மெடிசன்ஸ் எல்லாம் தரோம், எல்லா சாப்பாடு விஷயத்தில் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு நேற்றுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக எண்ணெயெல்லாம் ஊற்று பார்த்துக்கிட்டு இருந்தார். மகன்கிட்டலாம் ரொம்ப ரொம்ப அன்பாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். சாயந்தரம் ஒரு மாதிரி நான் சீக்கிரமாக படுக்க போகிறேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வீசிங் ட்ரபிள் இருக்குது அப்படின்ட்டு படுக்க போனார். காலையில் எங்களெல்லாம் எழுப்பி விட்டு, எனக்கு ரொம்ப வீசிங் ட்ரபிள் இருக்குது, பல்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஆக்சிஜன் ரேட்டெல்லாம் குறைஞ்சிருக்கும் போல் இருக்குது, அதனால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் டாக்டர் அருணாச்சலத்துக்கு நம்ம குடும்ப நண்பர் அவரை ஃபோன் பண்ணி வர சொன்னேன், வந்து டெஸ்ட் பண்ணட்டோம்னாரு. அதுக்கு பிறகு இல்லை வேண்டாம் அப்படின்னுட்டார். கொஞ்ச நேரத்தில் எனக்கு சுகம் இல்லை, நான் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வா அப்படின்னாரு. நடக்க முடியல, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குன்னாரு. ஆம்புலன்ஸை வர சொல்லி ஆம்புலன்ஸில் ஏற்றினோம். ஆம்புலன்ஸில் ஏற்றும் போதே அவர் கண் சொருக ஆரம்பிச்சு. அதை பார்த்தது எனக்கு பயமாக போச்சு. ஏன்னா கண் சொருகுது, மேலே அப்படியே பார்க்குறாரு அப்படின்ட்டு இருந்தேன். ஆம்புலன்ஸ் போகும்போது இறந்துட்டார். பாதி தூரத்தில் போகும்போதே பையன், அவரோட சன்னு தீபக், அவன் ஃபோன் பண்ணி சொன்னான், அப்பா இறந்துட்டார், மியாத்தில் கொண்டு போயிடணும், அவங்க இறந்துட்டதாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். என்னால் நம்பவே முடியலை. அவர் பேசாத நிமிஷமே இருக்காது, பேசிக்கிட்டே தான் இருப்பார். ராதா ரவி கூட கிண்டல் பண்ணுவார்,
ராஜேஷ்னா பேசும், அது பேசிக்கிட்டே தான் இருக்கும். அது போய் பேசுதுன்னு எப்படி சொல்கிறீங்க? ராஜேஷ்னாலே பேசும், அது பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ ஒரு 3-4 ஹவர்ஸாக என் அண்ணன் பேசாமல் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நிமிஷம் விடாமல் வாயை திறந்து பேசிக்கிட்டே இருப்பார். இந்த நேரம் பார்க்கும்போது அவர் வாய் மூடி கண்ணு மூடி அவர் பேசாமல் படுத்திருக்கிறது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. எல்லாரோடையும் நட்பு வச்சிருப்பார். அரசியல்வாதிகள், கலைஞர்கள், பொதுமக்கள் எல்லாரோடையும் காண்டாக்ட் வச்சுருப்பார். அதனால் எல்லோருக்கும் ஷாக்கு. ஃபோன் மேலே இப்போ ஊர்லேருந்தெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவரோட ஆத்மா சாந்தி அடைப்பு. நல்ல எண்ணம் உடையவர், பாசக்காரர், ரொம்ப பாசமுடையவர். அந்த பாசமுடைய அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கணும். இறுதி சடங்கு அதாவது மக கனடாவில் இருக்கா ஃபேமிலியோட. ஆமாம், இன்னும் சின்ன அண்ணன் மஸ்கட்டில் இருக்கு. அதனால் அவங்கெல்லாம் பிறப்பிட்டு வர்றதுக்கு மச்சனே துபாயில் இருக்கார். அதனால் அவங்களாம் பிறப்பிட்டு வர்றதுக்கு எப்படியும் 48 ஹவர்ஸ் ஆகும். அதனால் எப்படி 2 நாள் குறையாமல் அதை கழித்து தான் நம்ம இறுதிச் சடங்கு செய்யணும். 2 நாளுங்கிறது இங்கே வைக்கிறதுக்கு சாத்தியமாகுமா, அல்லது மார்ச்சரியில் வச்சு திரும்ப 3ஆம் நாள் கொண்டு வந்து ஒரு நாளில் எல்லாத்தையும் பார்க்க வச்சு எடுக்கிறோமா என்னன்னு தெரியல. அதனால் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழித்து தான் எப்போ எடுக்கிறோம் கொள்கிறோங்கிறது தெரியும். அது கீழ்ப்பக்கம் செமெட்ரியில் ஏற்கனவே தாய் தந்தையாரோட கல்லறை இருக்குது. அதுக்கு மேலே மனைவியோட எங்கள் அண்ணியாரோட கல்லறை, அதுக்கு மேலே இவரோட பாக்ஸை சொருகுவாங்க, இன்சர்ட் பண்ணுவாங்க. நான் வரிசையாக ஒன்று மேலே ஒன்று பாடியை வைக்கிற சிஸ்டத்தில் இருக்குது. அதனால் அவங்க மனைவி மேலேயே இவரோட பாடியை இன்சர்ட் பண்ணி கல்லறை இது பண்ணிடுவாங்க. அது இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் தெரிய வரும். கலைமாமணி ராஜேஷ் சார் அவருடைய மறைவு ஒரு தாங்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் அவர் மறைஞ்சிட்டாருன்னு பார்க்கும்போது முதல்ல நம்ப முடியல. அப்புறம் பிஆர்ஓ டைமண்ட் பாபு எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி இருக்கேன், உண்மையா அப்படின்னு கேட்டார். அவர் தெரியல, நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறப்ப தான் சொல்கிறாங்க, இல்லை சார் ஃபோன் பண்ணால் கூட எடுக்கலை சார்னு சொல்லி இப்போ தான் ஆரம்பித்து பார்த்தோம் சார். அப்புறமா தான் இது உண்மை அப்படிங்கிற அளவுக்கே நான் நம்பினேன். அவரை பர்டிகுலராக எல்லாருமே மறக்க முடியாதுங்கிறது ஒரு விஷயம். பட் ஒவ்வொருத்தருக்கும் அவரோட சேர்ந்த ஒரு அனுபவம் இருக்குது இல்லைங்களா? அந்த அனுபவம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே உள்ள அனுபவம், அவரோட ட்ராவல் பண்ணுற அனுபவம். எப்படி அப்படின்னா, அவரும் பேசிக்காக ஒரு மேடை நாடகத்துலேருந்து வந்தவர். நானும் பேசிக்காக மேடை நாடகத்துலேருந்து வந்தவன். அவர் ஒரு ஆசிரியராக இருந்து மேடை நாடகங்கள் நடித்து அதிலேருந்து அவர் படங்களுக்கு வந்தவர். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன், அவர் அவரோட ஒர்க்கள் அவ்வளோ சின்சியராக இருப்பார். அந்த பீரியட் நான் சொல்கிறது 1980 நாங்கள் பண்ண நாடகம் மாதிரி இந்த கோமல் சுவாமிநாதன் அவர்கள் சொர்க்க பூமின்னு ஒரு ட்ராமா, அதில் நான் ஹீரோவாக பண்ணுறேன். இன்னொரு பெரிய லீட் கேரக்டர் ஒன்று மறைந்த நாயர் ராமன், எதிர்நீச்சல் ராமன், கேபி சாருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார், அவர் பண்ணுறாரு. அதை அப்படியே படமாக பண்ணும்போது சொர்க்க பூமின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அப்போ ராஜேஷ் சார் அந்த நக்சலைட் ரோலை அவர் பண்ணுறார். ட்ராமா இந்தியா ஃபுல்லாக நாங்கள் பலதரம் போட்டிருப்போம். ஆனால் படம்னு வரும்போது அந்த கேரக்டர், ஏன்னா படம்னு வரும்போது இப்போ ஆல்ரெடி ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் ஆன பீரியட் அது. அப்போ படம்னு வரும்போது அது கமர்ஷியலாக யாரை நம்ம பண்ணுவாங்களோ அவங்கள தான் நம்ம நார்மலாக அந்த காலத்துலேருந்து உள்ள ப்ராக்டிஸ் அது. இப்போ படம்னு வரும்போது அந்த நக்சலைட் கேரக்டர் அவர் பண்ணுறாரு. கூடவே இன்னொரு பேரலில் இன்னொரு நக்சலைட் ரோல் நான் பண்ணுறேன். எதுக்கு நான் சொல்ல வரேன், நாங்கள் நாடகத்தில் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரிஹர்சல்ஸ் ஒரு 40 நாள் ரிஹர்சல் பார்த்துருப்போம். அப்புறமா நம்ம ஸ்டேஜ் ஏறி இருப்போம், பல நாடகங்கள் அப்புறம் போடுறோம். ஆனால் இவர் அந்த இடத்துல வரும்போது அப்போ தான் அந்த டயலாக் பார்க்குறாரு. பெரிய பெரிய முழமாக டயலாக் இருக்கும். அதை பார்த்துட்டு டக்குன்னு இவருடைய டைமிங்கில், ஏன்னா ஸ்டேஜுக்கு ஒரு டைமிங் உண்டு, விஷுவலாக சொல்லும்போது அது வேற டைமிங். அது அவ்வளோ அழகாக அது டப்புன்னு அடிப்பார். நான் கூட நின்று பார்த்தேன். இன்றைக்கும் அதே மாதிரி அவர் இருக்கார். இன்னொரு விஷயம், பல விஷயங்கள் ராஜேஷ் சார் வேர்ல்டு சினிமாவை நிறைய படித்தவர் அவர்.
நீங்கள் எந்த ஒரு பிரிட்டிஷ் ஆக்டரை சொல்லுங்கள், ஒரு அமெரிக்கன் ஆக்டரை சொல்லுங்கள், ஒரு ஜாப்பனீஸ் ஆக்டரை சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் டக்குன்னு இந்த பேர் அவர் இப்படி இருந்தார், இப்படி இருப்பார், இந்த படத்தில் எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்துட்டு இன்றைக்கி இல்லைங்கிறப்ப, ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காது. சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் சொல்லும்போது தான் நம்மளுக்கு வந்து இப்படியெல்லாம் இருந்திருக்கா சினிமா அப்படிங்கிறது. இப்போ நியூ கமர்ஸ்க்கு வந்து சில பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். அதை வந்து நிறைய பேர் உள்ளே பூந்து எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுற பசங்க இருக்காங்க, அவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஆனால் வந்த உடனே இவ்வளோ தானே சினிமா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமையே போயிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு இவர் ஒரு உதாரணமாக இருந்தார். ஏதாவது ஒரு இடத்துல வரனா இது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்தார். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, கேபி சார், என்னுடைய ஆசான் கேபி சார் வந்து போனதுக்கப்புறம் கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் அப்படின்னு ஒன்று, ராஜேஷ் சார் தான் தலைவர், கவிதாலயா பாபு வந்து செயலாளர், இலியாஸ் ரேலா ஹாஸ்பிட்டல் இலியாஸ் வந்து பொருளாளர். நாங்கள் வந்து 5 வருஷத்துக்கு மேலே கேபி சார் போனதுக்கப்புறமா அவருடைய பர்த்டே ஆகட்டும் சரி, அவர் மறைந்த தினம் ஆகட்டும் சரி, ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் அங்கங்கே வந்து ஓல்டேஜ் ஹோமுக்கு செய்கிறது இதெல்லாமே ராஜேஷ் சார் தலைமையில் அவருடைய மேற்பார்வையில் அழகாக பிளான் பண்ணி இது இங்கே பண்ணுங்கள், அது அங்கே பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அவர் இல்லைன்னு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 4 மாதமாக வேறு ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா, கே பாலச்சந்தர் பேரில் சினிமாவில் இருக்கிறவங்க மட்டுமில்ல, ஆர்டிஸ்ட்டை மட்டுமில்லை, டெக்னீஷியன் மட்டுமில்லை, மற்ற துறைகளிலும் சிறந்தவங்களாக இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட் வந்து மிடில் ஈஸ்ட்டில் பண்ணலான்னு ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து வெரி ஃபஸ்ட்டு டைம் கே பாலச்சந்தர் பேரில் இவங்களுக்கெல்லாம் நம்ம அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுகார் ஜானகி அம்மாலேருந்து அந்த காலத்தில் கேபி சார்கிட்ட யார் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அந்த லிஸ்டெல்லாம் நாங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு லாட்டில் இவங்களுக்கெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசி நாங்கள் வச்சு அதை வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய ஒர்க் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரத்துக்குள்ளே இப்போது சார் வந்து மறைஞ்சிட்டாருங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனவே அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய சன் ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ராஜேஷ் மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கி அவருடைய பேர் அவர் நிலைநாட்டணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். நான் அவர் வந்து தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு பணிகள் செய்திருந்தாலும், தமிழ் திரையுலகத்தை தாண்டி அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்காருன்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அவர் தான் முதலில் திரையுலகத்திலேருந்து வெளியில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் நிரூபித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் தான் இந்த கேகே நகர் சுட்டு வட்டாரங்களில் முதல் அப்பார்ட்மெண்ட் கட்டி தன்னை ஒரு பிஸ்னஸ் மேனாக நிரூபித்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஹோட்டல்னு சொல்லுகிற மோட்டல்னு சொல்லுவாங்க பாருங்கள், சாலையோரத்தில் வந்து இந்த பஸ்ஸுக்கெல்லாம் போகிறப்போ ஹோட்டல் பண்ணுவாங்களே, அந்த ஹோட்டலை முதல் நிரூபித்து உளுந்தூர்பேட்டல் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஹோட்டலை வந்து நிரூபித்து இன்றைக்கி வந்து பெரிய ஹோட்டல் வர்றதுக்கெலாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்த ஒரு உதார புருஷர். இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பேசிக்காக ஒரு ஆசிரியர். அவர் ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொண்டவர். தன்னுடைய சினிமா காலத்தில் தாண்டி நிறைய பேர் நினைக்கிறாங்க சினிமாவில் முடிஞ்சவனும் ஒரு என்டர்டெயின் மீடியா போக்கி எல்லா கதாநாயகர்கள் நகர்றப்ப சினிமாவை தாண்டி அவர் வெளியில் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் என்ன மாதிரி உணவுகளை உட்கொள்ளணும், எந்த மாதிரி கெட்ட பழக்கம் ஆளாமல் இருக்கணும், நம்ம உடல் உறுப்புகள் எப்படி வேலை செய்யுது, நம்ம என்னென்ன மாதிரி தவறுகளை வாழ்க்கையில் செஞ்சிட்ருக்கோம், மதத்தின் பெயரால் இங்கே என்னென்ன சதிகள் நடந்திருக்கின்றதை வெளியிடுவதற்கு தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து நிரூபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். இதைவிட ஒரு பெரிய விஷயம், அவர் தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியுடைய முதல்வராக இருந்தவர். அவருடைய காலகட்டத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் EVP தாண்டி 1000 கோடி செலவில் மிகப்பெரிய ஒரு திரைப்பட நகர நிர்மாணத்துக்கான ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறது. இப்படி பல பெருமைகளை கொண்டது ராஜேஷ் சார். அவருடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த மன்னார் குடும்பத்தை எழுந்து வாழ்ற எல்லோருக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக அவர் ஆத்மா இறைவனுடைய நிழலாடும். எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாமல், எந்த ஒரு தவறான கேரக்டர் ரோல் நடிக்காமல், அதாவது திரையில் எப்படி இருந்தாலோ அதேமாதிரி நிஜத்தில் வாழ்ந்த ஒரு உதார புருஷரை தான் நம்ம இழந்திருக்கோம். அவர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறோம்.